அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து ரொம்ப எளிமையாக கந்த சஷ்டி கவசத்தை தினம் 36 உரு சொல்றது எப்படின்னு மிகப்பெரிய ரகசியத்தை தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை விரதம் இருந்து வழிபாடு பண்றதும், திருச்செந்தூர் முருகரை உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்றது, நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ரொம்ப தெளிவாகவும் எளிமையான முறையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம இந்த வழிபாடுகளை சொல்லியிருப்போம். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா இப்ப உங்கள பல பேருக்கு தெரியும். இப்ப கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தினமும் நம்ம வீட்டுல பாராயணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல எப்படி கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை நம்ம ஜெபிக்கணுமா, அது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கே குறைந்தது பாத்தீங்கன்னா 8 மணி நேரமாவது ஆகும். அதுவும் ஒரு சிலருக்கு 10 மணி நேரம் கூட ஆகும். அதை நம்ம ரொம்ப சுலபமா 3 நிமிஷத்துல நீங்க சொல்லிடலாங்க. அதாவது 5 நிமிஷத்துக்குள்ள 36 முறை நீங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க 36 நீங்க சொல்லிடலாம். அததான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேண்டுதலையும் நம்ம திருச்செந்தூர் முருகர்கிட்ட வைத்து வழிபாடு பண்ணையில நம்ம ரொம்ப தெளிவாகவும் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னு வைங்களேன், இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, இப்ப 36 முறை நாங்க எப்படி சொல்றது, நீங்க அதை சொல்லவே இல்லையே அப்படின்னுவீங்க. நாங்க ஒவ்வொரு வீடியோ தொகுப்புலையும் ஒரு சில விஷயங்கள், இப்ப 10 விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஆனா 9 விஷயங்கள் 10 விஷயங்கள் நாங்க கரெக்டா தான் சொல்லுவோம். நீங்க மிஸ் பண்ணிடாம அந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கந்த சஷ்டி படிக்கிறப்ப நீங்க அந்த கந்த சஷ்டி முழுமையா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க கவனிச்சிருக்கலாம். அதுல ஒரு லைன் வரும், வேணா ஒரு நாள் 36 உரு கொண்டு ஓதி ஜெபித்து என்று அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 36 முறை நம்ம கந்த சஷ்டி கவசத்தை நம்ம ஜெபித்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் சரியாயி நம்ம கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 36 முறை சொல்லணும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதோட பலனும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும் அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறப்ப. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த அவசர உலகத்துல 36 முறை நம்ம தினமும் சொல்லவே முடியாதுங்க. அதுக்குதான் ஒரு எளிய வழியை நான் இப்ப சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசத்தை எப்பொழுதுமே எல்லாருமே பெரியவங்கல இருந்து இப்ப குழந்தைங்க படிக்கிறவங்க வரைக்கும் நம்ம சொல்லி வழிபாடு பண்ணனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டுல நீங்க ஒவ்வொரு வழிபாடையும் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் சரிங்க, உங்க வீட்லயும் சரி, நீங்க எந்த காரியம் நினைத்தாலும் அது 100% உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். சரிங்க, இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க இந்த 6 வரியை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா சரவண பவ, ரவண பவச, வன பவ சர, இந்த மாதிரி 6 லைன் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா. இதை நீங்க என்ன பண்ணா 6 முறை படிக்கணும், 6 முறை படிக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஒரு லைனை நீங்க 6 முறை படிச்சீங்கன்னா மொத்தம் 36 வரும். சரிங்களா? இதுதாங்க ரொம்ப எளிமையா ரொம்ப சுலபமா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப எளிமையா சுருக்கி இந்த 36 உரு இந்த இதை நீங்க படிச்சீங்கனாலே முழு கந்த சஷ்டி கவசம் படித்த பலனை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க. ஏன்னா இந்த சரவண பவ அதுல என்ன 6 லைன் இருக்கு இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சரவண பவ, அப்புறம் பாத்தீங்கன்னா ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவண பவசன் வந்துடும். அதே மாதிரி வா எடுத்துக்கோங்க, அடுத்து நா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பா, அப்புறமா வா. அந்த 6 எழுத்தையும் இப்ப நீங்க மேலேந்து படிச்சாலுமே பாத்தீங்கன்னா சரவண பவ அப்படின்னு வரும். இத நீங்க தினமும் 36 முறைன்னா நீங்க 6 முறை படிச்சீங்கன்னா 6 × 6 36. இது போதுங்க. நீங்க இது ரொம்ப சுலபமா 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல ரொம்ப எளிமையா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை நீங்க படிச்சிடலாம்.
அதனால நீங்க கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா நம்மளால ஒரு நாள்ல படிக்க முடியாது அப்படின்ற கவலையவே விட்டுருங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் இந்த முறையில தான் கந்த சஷ்டி கவசத்தை வழிபாடு செய்யறாங்க. இத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை உரு ஜெபித்து உங்களால வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா நம்ம இந்த 36 உரு நம்ம சொல்லியிருக்கோம். இத நீங்க 6 முறை நீங்க படிச்சீங்கன்னாலே 6 × 6 36ங்க. இதை நம்ம ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நீங்க சொல்லலாம், இப்ப சரவண பவ நம்ம படிச்சுட்டு ரவண பவச இதுல இருந்து படிக்கணுமா? அப்படி கிடையாது. நீங்க ஒவ்வொரு முறையுமே சாலேருந்து சரவண பவன் தான் நீங்க 6 முறை படிக்கணும். ஒவ்வொரு முறையும் அந்த சரவண பவன்ல இருந்து சேர்த்து நீங்க 6 முறை படிக்கணும். மறந்துடாதீங்க. 6 முறை அந்த சரவண பவன்ல இருந்து தான் படிக்கணுங்க. மொத்தம் 36 உரு. இதை நீங்க எப்ப படிக்கலாம்னா, நீங்க எப்ப விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்களோ அப்ப நீங்க செய்யலாம். இல்ல தினமுமே நீங்க இந்த 6 முறை நீங்க சொல்லி உச்சரிங்க. அதாவது 6 முறை நீங்க உச்சரிச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமானது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாங்க. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, சஷ்டி திதி அப்ப, கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அப்ப நீங்க கட்டாயம் உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியமா கல்கண்டு பால் வச்சு நீங்க இந்த 6 வரி மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா நீங்க இந்த முறையில உச்சரிச்சு நீங்க வழிபாடு பண்ணாலே உங்களுடைய மாற்றங்களை நீங்களே ஒரு வாரத்துல உணரலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வழிபாடுன்றது பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட தான் வழிபாடு பண்ணணும். இதை நீங்க ஒரு வாரம் 6 நாள்லயே உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு பண்ணல கண்டிப்பா பெரிய மாற்றத்தை உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் கொடுப்பார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.